பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் எல்லாரையும் நான் வாழ்த்துகிறேன். மினிஸ்ட்ரி ஆஃப் டீச்சிங்க்கு உங்களை நான் வரவேற்கிறேன். இந்த நேரம் ஒரு அற்புதமான நேரமாக இருக்க போகிறது. ஏனென்றால் நாம் உபதேசத்தை கேட்க போகிறோம். இன்றைக்கி இருக்கிற பிஸியான வேர்ல்டில், இந்த பிஸியான உலகத்தில் உபதேசத்தை கேட்பதற்கென்று கற்றுக்கொள்வதற்கென்று அநேகர் ஆயத்தமாக இல்லை. ஆனால் இந்த சத்தத்தை கேட்கும்படியாக, கற்றுக்கொள்ளும்படியாக இந்த இடத்துல இணைந்திருக்கிறவர்களுக்காக நான் தேவனை துதிக்கிறேன். எப்பொழுதும் நாம் கற்றுக்கொள்ளுகிறவர்களாக இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையின் வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியாது. கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்வதை யாராலும் தடுக்க முடியாது. ஹல்லேலூயா. ஸோ இன்னைக்கு அந்த விசுவாசத்தோடு இங்கே இணைந்திருக்கிறவர்களே நான் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். இன்னைக்கு ஒரு முக்கியமான காரியத்தை நம்ம தியானிக்க போகிறோம். எபேசியர் 4:27 சொல்லப்பட்ட ஒரு வசனத்தை நம்ம தியானிக்க போகிறோம். நம்மளோட வாழ்க்கையவே மாற்றி போடுகிற சில ஆலோசனைகளை வேத வார்த்தைகள்லேருந்து நம்ம கேட்க போகிறோம். ஹல்லேலூயா. கேட்பதற்கு ரெடியாக இருக்கிறீங்களா? அப்படின்னா என்னோடு கூட சேர்ந்து எபேசியர் 4:27 நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள். அப்ப இடம் கொடுத்தா பிசாசு நம்மளுடைய வாழ்க்கையில கிரியை செய்வதற்கு சான்ஸ் இருக்கு அப்படின்றது தான் அந்த வசனம் சொல்லுது இல்லையா? அப்போ நம்ம இடம் கொடுக்காம இருக்கணும் அப்படின்றதுல பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஒரு ஆலோசனையை கொடுக்கறத நமக்கு பார்க்கிறோம். சில நேரங்களில் நம்ம சில விஷயங்களை, சில காரியங்களை பார்த்து இதுதான் பிசாசு செய்கிற விஷயம், இவங்க தான் பிசாசு பிடித்த மனிதர்கள், பிசாசினால் ஆளுகை செய்யப்படுகிறவர்கள் அப்படின்னு சொல்லி நம்மளே ஒரு லிஸ்ட் போட்டு வைத்திருக்கிறோம். ஆனால் வேதத்தை எடுத்து நீங்கள் தெளிவாக தியானித்து பார்க்கும் பொழுது நமக்கே தெரியாம சில காரியங்கள்ல பிசாசு நம்மளுடைய வாழ்க்கையை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறான். இருளின் மண்டலங்கள் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறத நம்ம பார்ப்போம். அதுல நம்ம ஆன்சரை தேடினாலும் நமக்கு கிடைக்காம அநேக வருஷங்களா நம்ம சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறவர்களா இருப்போம். அதுக்கான ஆன்சரை இன்னைக்கு பெற்றுக்கொள்ள ரெடியா இருக்கிறீங்களா? அப்படின்னா என்னோடு கூட சேர்ந்து சில வசனங்களை இந்த வேலையில தியானிங்க. பிசாசுக்கு இடம் கொடுக்கிற சில காரியங்கள் என்ன? நம்மையே அறியாமல் நம்ம இடம் கொடுத்து வைத்துக்க சில காரியங்கள் என்ன? முதலாவதாக மன்னிக்க முடியாத தன்மை. எபேசியர் 4:26 நம்ம வாசிக்கிறோம், நீங்க கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள், சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தனிய கடவது. கோபம்ன்றது எல்லாருக்கும் வர விஷயம் தான், எல்லாருக்கும் வர இயற்கையா வர ஒரு சுபாவம் தான். ஆனா வசனம் தெளிவா சொல்லுது, அந்த கோபத்தை உங்களுக்குள்ள தக்க வைத்து கொள்ளாதீங்க, மன்னிங்க, விட்டுருங்க, திரும்புங்கன்னு சொல்லி தான் வசனம் சொல்லுது இல்லையா? ஸோ நம்ம அந்த கோபத்திலே நிலைத்திருக்கும் பொழுது, நமக்குள்ளேயே வைத்திருக்கும் பொழுது, நம்ம மன்னிக்கிறதுக்கு ஆயத்தமா இல்லாத பொழுது அது நமக்கு தான் ஆபத்தா போகுது. சில நேரத்தில் நம்ம நினைக்கிறோம் நம்ம அவங்கள மன்னிக்கல, அவங்களுக்கு தான் ஏதோ பிரச்சனை, அவங்க சபிக்கப்பட்டவங்க, அவங்க பாவிகள் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்படி அல்ல. ரட்சிக்கப்பட்டிருக்க தேவனுடைய பிள்ளைகள் ஒரு காரியத்தை நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் மன்னிக்க முடியாத ஒரு கல்லான இருதயத்தை உடையவர்களாக ஒரு நாளும் நம்ம மாறிவிடக்கூடாது. ஏனென்றால் இயேசுவின் ரத்தத்தினால் நாம் மீட்கப்படும் பொழுது, புதிய உடன்படிக்கைக்குள்ள நம்ம வந்த பொழுது நமக்கு தேவன் நவமான சதையுள்ள உணர்வுள்ள இருதயத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். புதிய இருதயத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். உணர்வுள்ள இருதயத்தை கர்த்தர் தந்திருக்கிறார் இல்லையா? அநேகரை மன்னிக்கக்கூடிய இருதயத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஸோ அப்படிப்பட்ட இருதயத்தை நம்ம ஒரு நாளும் மறுபடியுமாக கல்லான இருதயமாய் மாற்றிக்கொள்ள நாம் சாத்தானுக்கு இடம் கொடுத்து விடக்கூடாது. ஸோ மன்னிக்க முடியாத ஒரு நிலையில நீங்க இருக்கீங்க அப்படின்னு சொன்னா இன்னைக்கு தேவனிடத்துல உதவி கேளுங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்ய அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். இரண்டாவதாக எபிரேயர் 12:1 நம்ம வாசிக்கலாம். 2 விதமான மனதை உடைய வாழ்க்கையை வாழ்வது. எபிரேயர் 12:1 நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, நம்மை நெருக்கி நிற்கிற பாவத்தை தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓட கடவோம். ஸோ தள்ளிவிட்டு சிலவற்றை தள்ளிவிட்டு நம்ம ஓட வேண்டியது அவசியமா இருக்கு. இயேசுவை நோக்கி ஓட வேண்டியது அவசியமா இருக்கு. ஏன்னா அவருக்கு நம்ம கணக்கு கொடுக்க வேண்டியது அவசியமா இருக்கு இல்லையா? சில நேரங்களில் ஒரு பக்கம் பாவத்தின் வாழ்க்கையும் வாழ்ந்துட்டு, இன்னொரு பக்கம் மீட்கப்பட்ட வாழ்க்கையிலையும் ஒப்பு கொடுத்து, கர்த்தர் நமக்கு சொன்ன காரியங்களையும் செய்து, அதுக்கப்புறம் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களையும் ஈடுபட்டு கொண்டு வாழ்கிற வாழ்க்கையை தேவன் விரும்பவில்லை. ஒருவேளை அப்படிப்பட்ட வாழ்க்கைக்குள்ள நம்ம மாட்டி இருக்கிறோம், சிக்கி இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, நமக்கே தெரியாம எங்கேயோ இதுல நம்ம கனெக்டா இருக்கிறோம் அப்படின்னா, 2 விதமான வாழ்க்கையை கர்த்தர் விரும்பவில்லை. இது பிசாசுக்கு இடம் கொடுக்கிற காரியமா இருக்கு. பிசாசுக்கு நீங்க இடம் கொடுத்து வைத்திருக்கிறீங்க அப்படின்றத நீங்க அறிந்து கொள்ளணும். கர்த்தர் 2 விதமான வாழ்க்கையை மீட்கப்பட்ட ஒருவருக்கும் அவர் அனுமதிக்கவில்லை என்பதை தான் வேத வசனம் தெளிவா சொல்லுது. ஸோ என்ன
பாவ பாரங்கள், இதற்கு முன்பாய் நீங்க விட்டு வந்த சில விஷயங்கள் இன்னைக்கு உங்க மேல கிரியை செய்யறதும் ஆளுகை செலுத்துறதையும் நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா அதெல்லாம் உதறி தள்ளிட்டு உங்க விசுவாசத்தை ஆரம்பிக்கிறவரிடத்துல அதை முடிக்கிறவரிடத்துல உங்களை அர்ப்பணித்து நீங்க வாழும்படியாக நீங்க ஒப்பு கொடுங்க. ஸோ இந்த விதத்துல ஒரு நாளும் நீங்க விட்டு கொடுத்து நீங்க சலிப்போடு நீங்க இல்லாதபடிக்கு இந்த காரியத்துல அவரை நோக்கியோட அவர் சொன்னதின்படி வாழ நீங்க அர்ப்பணிக்கும்படியாக உங்களை நான் உற்சாகப்படுத்துறேன். மூன்றாவதாக எபேசியர் 4:29 சொல்லப்பட்டது படியாக நெகட்டிவான வார்த்தைகளை பேசுவது, பேசக்கூடாத கெட்ட வார்த்தைகளை பேசுவது, இதை தான் எபேசியர் 4:29 நம்ம வாசிக்கிறோம். கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம், பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். அதனால இந்த முறுமுறுக்கிறது, மற்றவர்களை குறித்து எப்பவும் தொடர்ச்சியாக குறை சொல்லி கொண்டே இருப்பது, இந்த காரியங்கள்லாம் நம்மளுடைய இருதயத்தை பாய்சனா மாத்திரும். நம்மளுடைய இருதயம் நல்ல இருதயமா கொடுக்கப்பட்டிருக்கு. இயேசுவை விசுவாசித்து நாம் வரும்பொழுது புதிய உடன்படிக்கைக்குள்ள நம்மளுடைய இருதயம், புதிய இருதயத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கார், நவமான உணர்வுள்ள இருதயத்தை தந்திருக்கிறார். ஆனா நம்ம தொடர்ச்சியாய் ஒருவரை குற்றம் சொல்லி கொண்டே இருக்கும் பொழுது, நெகட்டிவான காரியங்களை பேசிட்டே இருக்கும் பொழுது, நம்ம முறுமுறுத்துக்கிட்டே இருக்கும் போது, கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும் பொழுது அந்த இருதயத்தை நம்மளே என்ன செய்யறோம், விஷமாக்கி கொள்ளுகிறவர்களா இருக்கிறோம். ஸோ அந்த காரியம் நிச்சயமா நமக்கு கேடாக மாறக்கூடியதா இருக்கு. ஸோ இப்படி நம்ம பிசாசுக்கு இடம் கொடுத்து வைத்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னா இந்த வார்த்தையின்படியே இந்த நாளிலிருந்து இந்த காரியத்தை செய்யாதபடி நீங்க அதிலிருந்து விலக்க படும்படியாக உங்களை நான் உற்சாகப்படுத்துறேன். நான்காவதாக பெருமை, அதாவது இதை இன்னொரு கோணத்துல கூட சொல்லலாம், கரெக்ஷன் பண்றதுக்கு தன்னை விட்டு கொடுக்காத தன்மை. ஒரு வார்த்தை நம்மளை கரெக்ட் பண்றதுக்கு நம்ம விட்டு கொடுக்காத இருதயத்தோடு கூட இருக்கிறோம்னா, கரெக்ஷனே நமக்கு பிடிக்காது அப்படின்னு சொன்னா நம்ம நிச்சயமாக நம்ம ஆண்டவரை நோக்கி தேட வேண்டியதா இருக்கு. நம்முடைய சரீரத்தை தேவ பிரசனத்துல அமர்த்த வேண்டியதா இருக்குன்றத நம்ம மறந்துடக்கூடாது. ஏன்னா பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் அப்படின்னு சொல்லிதான் வேத வசனம் சொல்றத பாக்குறோம். யாக்கோபு 4:6 வாசிக்கிறோம், அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். கரெக்ஷனுக்கு விட்டு கொடுக்காம நம்ம இருப்போம்னு சொன்னா இந்த நாளிலிருந்து அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியங்களுக்கு நம்ம விட்டு கொடுக்கிறவர்களா நம்ம இருக்கலாமா? இப்போ ஆண்டவர் தெரிந்து கொண்ட சீஷர்கள் எல்லாரும் பெர்ஃபெக்டா இருந்தாங்களா அப்படின்னா இல்ல. ஆனா டீச்சபிளா இருந்தாங்க. ஆண்டவர் உபதேசிக்கிற காரியங்களை ஏற்றுக்கொள்வதற்கென்று அவர்கள் ஆயத்தமா இருந்தாங்க. உபதேசத்தை கேட்க மனதுள்ளவர்களா இருந்தாங்க. அதன்படி தங்களை விட்டு கொடுக்க மனதுள்ளவர்களா இருந்தாங்க. அப்படிப்பட்டவர்களை தான் கர்த்தர் தேடுறாரு. அப்படிப்பட்டவர்களை தான் கர்த்தர் பயன்படுத்த விரும்புறார். ஸோ இந்த சத்தத்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைங்க, நீங்க தேவனுடைய கரத்துல ஒப்பு கொடுத்து எப்பொழுதும் கற்றுக் கொடுக்கிற காரியத்தை கேட்கும்படியாக, விட்டு கொடுக்கும்படியாக, அர்ப்பணிக்கும்படியாக நீங்க ஆயத்தமாகுங்க. எத்தனை உயர்வுக்கு நீங்க போனாலும் கற்றுக்கொள்ளுகிற இருதயம் உங்களை விட்டு மாறாதபடி ரொம்ப கவனமாய் நீங்க அதை காத்து கொள்ளும்படியாக உங்களை நான் உற்சாகப்படுத்துறேன். எனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவர்கள் எல்லாம் கீழே தள்ளுகிறது போல சுபாவங்களும் பேச்சும் நம்மளுடைய கிரியைகளும் இல்லாதபடிக்கு எந்த நிலைமையிலும் தாழ்மையோடு கூட கற்றுக்கொள்வதற்கு என்று நீங்க ஆயத்தமா இருக்கிறீங்கன்னா உங்க வளர்ச்சியை யாராலையும் தடுக்கவே முடியாது. ஹல்லேலூயா. அடுத்ததாக கவலைக்கு இடம் கொடுத்து ஒப்பு கொடுக்கிற இருதயத்தை மறுதலிக்கிறவர்களா இருப்பது. ஐந்தாவதாக கவலையை எப்போதும் பிடிச்சுக்கிட்டு, ஒரு விஷயம் நம்ம லைஃப்ல நடந்துருச்சு, இழப்பு வந்துருச்சு, நினைக்காதது நடந்துருச்சு, நமக்கு கவலை தரக்கூடிய விஷயம் நடந்துருச்சு, நம்ம நம்பிக்கையை அவமாக்குற விஷயம் நடந்துருச்சு, நிச்சயமா கவலை வரும். கவலை வராத மனுஷங்களே இருக்க முடியாது. ஆனா அந்த கவலையை ஹோல்டு பண்ணி வைக்காதீங்க. அந்த கவலையே பிடிச்சிட்டு எப்போ ப்ரேயர் பண்ணாலும் துதிச்சாலும் கவலையாகவே, எங்க போனாலும் வந்தாலும் கவலையாகவே, இல்லையா? அந்த கவலையை பிடிச்சு வைக்காம நீங்க சரண்டர் பண்ணணும்னு சொல்லி கர்த்தர் விரும்புறாரு. அன்னாள் தன்னோட கவலையை பிடிச்சு வைக்காம அவருடைய சமூகத்துல தன்னுடைய இருதயத்துல இந்த கவலையெல்லாம் ஊற்றினதுனாலதான் கர்த்தர் அன்னாளை நோக்கி சொல்றார், சமாதானத்தோட போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட விண்ணப்பத்தின்படியே அவர் உனக்கு தந்தருளுவார். ஸோ கவலையை நம்ம விட்டு கொடுக்கணும். நம்ம சரண்டர் பண்றதுக்கு என்ன நடந்திருந்தாலும், ஆண்டவரே இனிமேல் நீங்க என்ன நடத்த வல்லவர் என்ற விசுவாசத்தோடு நம்ம நடப்பதற்கென்று தேவனுடைய கரத்துல நம்மை அர்ப்பணிக்கிறவர்களா இருக்கணும். 1 பேதுரு 5:7 நம்ம வாசிக்கிறோம், அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். இன்னைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகள், உங்களுடைய கவலைகளை எல்லாம் அவர்கிட்ட விட்டு கொடுத்துடுறீங்களா? அவர் சமூகத்தில் அர்ப்பணிச்சிடுறீங்களா? ஏன்னா தேவன் நீங்க கவலையோடு நடப்பதை அவர் விரும்பவில்லை. கவலையோடு நடக்கிறதுனால நம்ம லைஃப்ல எதுவும் நடக்க போறது கிடையாது. என்னைக்கு அதை நீங்க விட்டு கொடுக்குறீங்களோ அவர் பார்த்துக்குவாருன்னு நீங்க விட்டு கொடுங்க. அவர் பெரிய காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில செய்வார். 6வதாக ஆவிக்குரிய
சோம்பல்தனம், ஆவிக்குரிய சோம்பல்தனம். பாவத்தில் அடிமையாக இருக்கேன்னு சொல்கிறவங்கள கூட நம்ம என்ன செஞ்சிடலாம், கொண்டு வந்துடலாம். ஆனால் ஆவிக்குரிய சோம்பேறிகளை கொண்டு வருவது என்பது மிக மிக கடினமான ஒரு காரியம் இல்லையா? வேத வசனம் சொல்லுது, மத்தேயு புஸ்தகத்தின் 26ஆம் அதிகாரத்தின் 41ஆம் வசனத்தில், நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். ஆவியின் உற்சாகம் மாம்சத்தை ஆளுகை செய்யும்படியாக ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஏன் சோதனைக்கு உட்படுகிறோம்? நம்ம யாக்கோபு புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், அவனவன் தன்னுடைய சுய இச்சையின்படி இழுக்கப்பட்டு அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். இங்கே மத்தேயு புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், நம்ம இந்த சோம்பல் தனத்துக்குள்ள நம்ம அதை கரெக்ட் பண்ணாமல், அதை கவனிக்காமல், சில காரியங்களை அப்படியே விட்டுட்டு அப்புறம் பார்த்துக்கலாம், அப்புறம் ஜெபிச்சுக்கலாம். என்றைக்குமே நீங்கள் ஜெபம் பண்ணணும்னு நினைக்கும் பொழுது நீ ஜெபம் பண்ணாத அப்படின்ற சத்தத்தை கேட்க மாட்டீங்க. பைபிள் படிக்கலான்னு சொல்லி நீங்கள் ரெடி ஆகும்போது நீ பைபிள் படிக்காத அப்படின்ற சத்தத்தை கேட்க மாட்டீங்க. கேட்டால் உங்களுக்கு தெரிஞ்சிடும் இது சாத்தானுடைய சத்தம் தான். ஆனால் அவன் எப்படி உங்களுக்குள்ள கிரியை செய்வான், எப்படி உங்களை நடத்துவான் அப்படின்னு சொன்னால், நீ அப்புறம் படி, நீ அப்புறமா ஜெபம் பண்ணு, இப்போ இதுக்கு எதான் நேரம் இருக்குல்ல, இன்னைக்கு 24 மணி நேரத்தில் இத்தனை நேரம் மீதி இருக்குல்ல, ஸோ என்றைக்குமே அப்புறம் செய்ய. அந்த சோம்பல் தனத்திற்குள்ள இந்த இருளின் வல்லமைகள் நம்மளை நடத்துகிறத தான் நம்ம பார்ப்போம். அவனுக்கு விட்டு கொடுக்கும் பொழுது, அவன் சத்தத்துக்கு ஒபே பண்ணும்போது இந்த வழியாக தான் நம்மளுடைய வாழ்க்கையில் அவன் கிரியை செய்கிறத பார்ப்போம் இல்லையா? கர்த்தர் சொல்றாரு, நீ விழித்திரு, நீ எச்சரிக்கையா இரு, நீ என்ன செய்யணும்னு சொல்லி கர்த்தர் உன்னை விடுதலை ஆக்கி இருக்கிறாரோ அந்த காரியங்களை செய்வதற்கென்று நீ உற்சாகமா இரு என்பதை தான் தேவனுடைய வார்த்தை நமக்கு சொல்லுது இல்லையா? நம்ம பேதுரு புஸ்தகத்துல கூட வாசிக்கிறோம், எவனை விழுங்கலாமோ என்று அவன் வகை தேடி சுற்றி திரிகிறவனாய் இருக்கிறான். அதனால தெளிந்த புத்தி உள்ளவர்களாய், விசுவாசத்துல உறுதியா இருக்கிறவர்களாய் நம்ம இருக்கணும்னு சொல்லி வேத வசனம் சொல்லுகிறத பார்க்கிறோம். நீங்க இந்த வார்த்தையெல்லாம் கேட்கும் போது, ஓ இவ்வளவு விஷயம் பண்ண வேண்டியது இருக்கா அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. பாவம் எவ்வளவு கொடுமையானதுன்றத சிலுவையை பார்த்தாலே நீங்க தெரிந்து கொள்ளலாம். தேவகுமாரனாகிய கிறிஸ்து நமக்காக மரிக்கும்படி இந்த பூமிக்கு இறங்கி வந்திருக்கிறார்னா எவ்வளோ மோசமானது இந்த பாவம், எவ்வளோ கொடூரமானது இந்த மரணம் என்பதை நம்ம அறிந்து கொண்டோமானால், ரட்சிக்கப்பட்டிருக்கிற வாழ்க்கையில இந்த ரட்சிப்பை காத்து கொள்வதற்கென்று, கர்த்தருக்குள் வளருவதற்கென்று நம்ம எச்சரிக்கை உள்ளவர்களாக நிச்சயமா இருப்போம். ஸோ அதற்கு உதவியாக தான் சில வார்த்தைகளை வேத வசனத்தின் மூலமாக இந்த வேலையில நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். அடுத்தபடியாக 7ஆவதாக தவறான உதாரணங்கள், தவறான விஷயங்கள் உங்களை மோட்டிவேட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு நாளும் இடம் கொடுத்துடாதீங்க. இதன் மூலமாக பிசாசு உங்களுடைய வாழ்க்கையில் கிரியை செய்வான். இன்னைக்கு சோஷியல் மீடியா மூலமாக உங்களுடைய இருதயம் எப்படி இருக்கணும், நீங்கள் எப்படிப்பட்டவங்களாம் வரணுன்றத மீடியா உங்களை ஷேப் பண்ணுறது போல தான் இப்போ இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை இருக்குல்ல. பார்க்குற ரீல்ஸு, ஸ்டோரிஸு இல்லையா, வீடியோஸ், இதெல்லாம் சில மனுஷங்களுடைய குணங்களை மாற்றி கொண்டு இருக்கிறத, எண்ணங்களை மாற்றி கொண்டு இருக்கிறத, சிறு பிள்ளைகளை, வாலிப பிள்ளைகளை அதை கெடுக்கிறத நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். நம்ம என்ன பார்க்கணும், நம்ம என்ன பார்க்கக்கூடாது, நம்ம என்ன கேட்கணும், என்ன கேட்கக்கூடாது, எதை நம்ம விடணும், எதை நம்ம செய்யணுன்ற அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அதைத்தான் நம்ம ஃப்ரீடம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அந்த அதிகாரத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனா எல்லாமே எனக்கு தகுதி இல்லைன்ற அறிவு தான் ரட்சிப்பு, அதுதான் மீட்பு இல்லையா? அந்த மீட்பை, அந்த ரட்சிப்பை நம் சரியான விதத்துல பயன்படுத்துவோம் அப்படின்னு சொன்னா ஒரு நாளும் பிசாசுக்கு நம்முடைய இருதயத்துல நம்ம இடம் கொடுக்க மாட்டோம். ஸோ தப்பான விஷயங்கள் உங்களை உந்தி தள்ளுவதற்கு, உங்களை என்கரேஜ் பண்றதுக்கு நீங்க ஒரு நாளும் என்ன செய்து விடாதீங்க, விட்டு கொடுத்துடாதீங்க. சொல்லுது 1 கொரிந்தியர் 15:33, மோசம் போகாதிருங்கள், ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும். மோசம் போகாதிருங்கள், தேவையில்லாத சம்பாஷணைக்குள்ள. இன்னைக்கு சம்பாஷணைனா லிட்ரலா ஒரு மனுஷன் முன்னாடி உட்காந்து நம்ம பேசணும்னு கூட அவசியம் இல்லை இல்லையா? கையில ஒரு போன் எடுத்துட்டா போதும், யார்கிட்ட வேணாலும் சேட் பண்ணலாம். உலகத்துல எந்த பகுதியில யாரோ ஏதோ செய்யறதையெல்லாம் நம்ம பார்க்கிற அளவுக்கு இன்னைக்கு டெக்னாலஜி இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதனால ரொம்ப கவனமாய் நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க எதை கேட்கணும், உங்களுக்குள்ள விதைப்பதற்கென்று எதற்கு நீங்க இடம் கொடுக்கணும்ன்றதுல மிகவும் கவனமா இருக்க வேண்டியது அவசியமா இருக்கு. அடுத்தபடியாக 8ஆவதாக, ஒரு ஆவிக்குரிய காரியத்தை என்னன்னே உங்களுக்கு தெரியாம, பகுத்தறியாம பிராக்டிஸ் பண்றதுக்கு உங்களை நீங்க என்ன செஞ்சிடாதீங்க, விட்டு கொடுத்துறாதீங்க. 1 யோவான் புஸ்தகத்தின் 4ஆம் அதிகாரத்தின் 1ஆம் வசனம் இப்படி சொல்றத பார்க்கிறோம். பிரியமானவர்களே, உலகத்தில் அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றி இருப்பதினால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்து அறியுங்கள். இன்னைக்கு நம்ம வாழ்கிற இந்த காலத்துல சோதித்து அறிய வேண்டியது அவசியமா இருக்கு. எந்த இடத்துல யார் பைபிள் தூக்கி வச்சு நின்னாலும்
எல்லாமே கர்த்தருடைய வார்த்தை தான் சொல்லி பிளைண்டா நீங்க நம்பாம பரிசுத்த ஆவியின் உதவியோடு பகுத்தறிகிற கிருபையை நீங்க பெற்றுக்கொள்ளுங்க. நீங்க அநேக நாட்கள் நீங்க வளருகிற நாட்கள்ல சில நேரங்கள்ல உங்களுக்கு இது தெரியாம இருக்கலாம். ஆனா உங்களுடைய பர்சனல் பிரேயர்ல கர்த்தரோடு இருக்கிற உறவுல நீங்க பர்சனல் பைபிள் மெடிடேஷன்ல நீங்க வளருவீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு தெரியும் எது மெய்ப்பனுடைய சத்தம். அதனால எல்லா ஆவிகளையும் நீங்க என்ன செஞ்சிடாதீங்க, நம்பி விடாதீங்க. எல்லாத்தையும் பிளைண்டா நீங்க ஏற்றுக்கொள்ளாதீங்க. கர்த்தருடைய வார்த்தையை அமர்ந்திருந்து நீங்க கற்றுக்கொள்ளுங்க. அப்படி நீங்க கற்றுக்கொள்ளும் போது, மெடிடேட் பண்ணும்பொழுது உங்களுக்கு தெரியும் இந்த பிராக்டிஸ், இந்த வர்ஷிப், இந்த மெசேஜ், இந்த காரியங்கள் கர்த்தரால் வந்ததா, இல்ல இது மனுஷனுடைய உபதேசங்களா, இல்ல இது பாரம்பரியங்களா, இது சத்தியமா இல்ல மனுஷனுடைய வழக்கமா, இல்ல உலகத்துல நடத்தப்படுகிற காரியங்களா, இருளினால் மாற்றப்படுகிற காரியங்களா என்பதை நீங்க பரிசுத்த ஆவியின் உதவியோடு நீங்க அறிந்து கொள்ள முடியும். ஸோ இதன் வழியாக ரட்சிக்கப்பட்ட அநேகர் பிசாசுக்கு இடம் கொடுக்கிறத நம்ம பார்க்கிறோம் இல்லையா. ஸோ ஒரு நாளும் நீங்க தவறான பிராக்டிஸ், அதாவது தவறான செய்கைகளை நீங்க காப்பி பண்றதுக்கு, உங்களை விட்டு கொடுக்கறதுக்கு நீங்க அனுமதிக்காதீங்க. உங்களுடைய இருதயத்தை எல்லா காவலோடும் விசேஷமாய் கர்த்தருடைய வார்த்தை என்னும் சத்தியத்தின் மூலமாக நீங்க காத்து கொள்ளுங்க. சத்திய ஆவி உங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் போதித்து நடத்துவார் என்ற வாக்குத்தத்தம் உங்களுக்கு இருக்கிறது. ஹல்லேலூயா. 9வதாக ஒரு முக்கியமான காரியத்தை பார்க்க போறோம். என்ன அப்படின்னு சொன்னா, தேவ ஜனங்களோடு கூட ஐக்கியமா இருக்கிறத விரும்பாமல் இருப்பது. தேவ ஜனங்களோடு நீங்க ஐக்கியமா இல்லாம இருக்கீங்க அப்படின்னு சொன்னா நீங்க பிசாசுக்கு இடம் கொடுக்குறீங்க அப்படின்னு அர்த்தம். ஏன் இதை நான் சொல்றேன்னா, கர்த்தர் ஒரு மனுஷனையுமே தனியா நிற்கும்படியாக அழைக்கவே இல்லை இல்லையா. தேவன் எல்லாரையும் ஒரு சரீரமாக தான் அவர் பார்க்கிறார். சரீரத்தின் அவயமாக தான் தேவன் என்ன செய்யறாரு, அவர் பார்க்கிறார். ஆண்டவர் நம்மளை ரட்சித்திருக்கிறதே ஒரு கூட்டமாய், ஒரு ஜனமாய் அவர் சன்னிதானத்தில் நிற்கிறதுக்காக, சாட்சியாய் வாழ்வதற்காக தான் சபையாக கர்த்தர் நம்மளை அழைத்திருக்கிறார் இல்லையா. ஸோ ஒரு நாளும் நீங்க தனியா நின்று எல்லாத்தையும் சாதிச்சிருவேன், நான் தனியாளு அப்படின்னு நீங்க சொல்லாதீங்க. ஏன்னா வசனம் சொல்லுது, அவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, நம்மை கைவிடுவதும் இல்லை. ரட்சிக்கப்பட்ட ஒருவருமே தனியா இல்லை. நம்ம பரலோக குடும்பத்தில் ஐக்கியமா இருக்கிறோம் இல்லையா. தேவனோடு கூட நம்ம ஐக்கியமா இருக்கிறோம். பிதாவும் இயேசுவும் ஒன்றாய் இருக்கிறது போல இன்னைக்கு நம்மையும் அவர் ஒன்றாக்கி இருக்கிறார் என்பதை தான் வேத வசனம் சொல்லுது. அதனால சகோதர சிநேகத்துல நம்ம பெருகணும்ன்றத வேத வார்த்தை நமக்கு சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். எபிரேயர் புஸ்தகத்தின் 10ஆம் அதிகாரத்தின் 25ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். ஸோ எவ்வளோ அற்புதமான ஒரு ஐக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஒரு நாளும் நீங்க அதை தள்ளிவிட்டு நான் ஜெபிச்சாலே கர்த்தர் கேட்பாரு, நான் உண்டு ஆண்டவர் உண்டு அப்படின்னு சொல்லி நீங்க இருந்துராதீங்க. தேவ ஜனங்களோடு இணைந்து நில்லுங்க. சரியான ஐக்கியத்துல கர்த்தர் உங்களை நிலைப்படுத்துவார், உங்களை கனி கொடுக்க செய்வார். ஆமென். கடைசியாக ஒரு காரியத்தை நம்ம பார்க்க போறோம். முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, நன்றியறிதல் இல்லாத இருதயம். நன்றியறிதலே இல்லாத ஒரு இருதயம். நம்ம ஆண்டவர் எவ்வளோதான் நமக்கு நன்மை செய்தாலும் நன்றியுள்ள இருதயமே இல்லாமல் நம்ம இருக்கிறோம். நம்ம வாய் திறந்து நன்றி செல்வதில்லை. நம்மளுடைய இருதயத்தில் நம்ம ஆண்டவருக்கு நன்றியோடு வாழ்வதில்லை. நம்ம வாழ்க்கையில் அந்த நன்றியை காண்பிக்காமல் நம்ம இருக்கிறோம்னா பிசாசுக்கு இடம் கொடுத்து வைத்திருக்கிறோம். நீங்கள் ஆல்கஹாலில் அடிக்டா இல்லை, நீங்கள் போதை பழக்கம் எதுலேயும் இல்லை, நீங்கள் அதில் இல்லை இதில் இல்லைன்றதுல நீங்கள் கவனமாக இருக்கிறீங்க. ஆனால் நன்றி உள்ளவர்களாக இருக்கிறீங்களான்றத ஜஸ்ட் செக் பண்ணி பாருங்கள். எப்பொழுதும் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே முறுமுறுத்துட்டே இருக்கிறவர்களா இல்லாமல் இருக்கிறதுக்காக எப்பொழுதும் நன்றி சொல்ற இருதயத்தை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதை கர்த்தர் நமக்கு ஆலோசனையாக சொல்லி இருக்கிறார். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. ஸோ எல்லாவற்றிலும் நாம் ஸ்தோத்திரம் செய்கிற இருதயத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இப்படிதான் நம்மளை ரட்சித்து இருக்கிறார். ஆனால் சில நேரங்களில் நன்றியறிதல் உள்ளவர்களா இல்லாமல் நம்ம போகும்போது நம்மளுடைய வாழ்க்கையில் பிசாசுக்கு நம்ம இடம் கொடுத்துட்றோம். முறுமுறுப்புக்கு இல்லையா, புலம்பலுக்கு, எப்பவும் தொடர்ச்சியாக எது இல்லையோ அதிலே கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிப்போம். இது இல்லை அது இல்லைன்னு சொல்லி கர்த்தர்கிட்ட புலம்பிகிட்டே இருப்போம், நச்சிட்டே இருப்போம் இல்லையா. ஆனால் கர்த்தர் எவ்வளவோ நன்மைகளை கொடுத்துருப்பாரு. அதை நினச்சி ஒரு நாள் நம்ம நன்றி சொல்லுகிறவர்களா, நன்றி உள்ளவர்களாய் வாழ்கிறவர்களா இருக்க மாட்டோம். நிறைய பேர் நன்றி நன்றி நன்றின்னு சொல்லுவோம், ஆனால் வாழ்க்கையில் அந்த நன்றியை நம்ம காண்பிக்கவே மாட்டோம் இல்லையா. இன்னைக்கு ஆண்டவர் அதை குறித்த ஒரு உணர்வை இந்த
இந்த சத்தத்தை கேட்குற நம்ம எல்லாருக்கும் கர்த்தர் உண்டு பண்ணுவாராக. இந்த 10 காரியங்களும் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். ஒருவேளை சில விஷயங்களில் நீங்கள் இதுவரைக்கும் எக்யூப் ஆகாமல், நீங்கள் அதில் முதிர்ச்சி பெறாமல், இல்லை செய்யவே தொடங்காமல் நீங்கள் இருந்திருக்கலாம். பட் இது குற்றப்படுத்துவதற்கு இதில் எதுவுமே கிடையாது. ஏன்னா எல்லாருமே வளர்ச்சியை நோக்கி போகிறவங்க தான் இல்லையா? ஸோ இந்த வார்த்தையை கேட்கும் பொழுது இந்த வார்த்தை எனக்காக கர்த்தர் பேசி இருக்கிறார் என்ற விசுவாசத்தோடு ஒவ்வொரு காரியங்கள்லையும் ஒவ்வொரு வசனத்துக்கும் உங்களை ஒப்பு கொடுங்க. இது சத்திய வார்த்தைகள், ஏதோ மனுஷனுடைய உபதேசங்களோ இல்லை மோட்டிவேஷனோ எல்லாம் கிடையாது. இது சத்திய வார்த்தை. சத்தியம் ஒரு நாளும் மாறாது. இந்த சத்தியத்தை நீங்க அறியும் பொழுது, விருப்பத்தோடு இதை நீங்க ஏற்றுக்கொள்ளும் பொழுது, இந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஹல்லேலூயா. இந்த சத்தியத்தை நீங்க அனுபவிக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில தெய்வீக விடுதலையை நீங்க காண்பீங்க. அநேக வருஷங்களா சில காரியங்களை கேள்வியோட நீங்க பார்த்து கொண்டு இருக்கிறீங்கன்னா, இந்த வார்த்தைக்கு இன்னைக்கு ஒப்பு கொடுத்து பாருங்க. இந்த காரியங்களை செய்வதற்கென்று பிராக்டிஸ்க்குன்னு உங்களை விட்டு கொடுத்து பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய வீட்டிலையும் உங்க தலைமுறைகளிலையும் கர்த்தர் பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணுவார். ஆமென். இந்த வேளையிலும் இந்த வார்த்தைக்காக ஒப்பு கொடுத்து தேவ சமூகத்தை நோக்கி இந்த வேளையில நம்ம ஜெபிக்கலாமா? கர்த்தாவே நன்றி. இந்த நேரத்தில் நாங்கள் கற்றுக்கொண்ட வார்த்தைகளுக்காக நன்றி. எங்களோடு நீர் இடைப்பட்ட வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, எந்த விதத்திலும் நாங்கள் பிசாசுக்கு இடம் கொடாதபடிக்கு அப்பா எச்சரிக்கையோடு கூட நாங்கள் வாழும்படியாக, உணர்வோடு வாழும்படி, விழிப்போட வாழும்படியாய் சத்திய வார்த்தைகள் மூலமாக நீர் எங்களோடு இடைப்பட்டதற்காய் நன்றி. என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் உதவி செய்வதற்காக நன்றி அப்பா. சத்திய ஆவியாகிய தேற்றரவாளன் சகல சத்தியத்திற்குள்ளும் எங்களை போதித்து நடத்துகிறதற்காக நன்றி. உம்முடைய ஆவியை அளவில்லாமல் எங்களுக்கு தந்து பலப்படுத்தி நடத்துவதற்காக நன்றி அப்பா. இந்த நேரத்தில் உம்முடைய மகிமையுள்ள கரத்தில் எங்களை நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அளவில்லாத உம்முடைய பிரசன்னத்தினால் அந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் நீர் நிரப்புங்கப்பா. உங்க சமூகத்துல ஆவிக்குரிய ரீதியாய் முதிர்ச்சி பெறும்படியாய், அந்த முதிர்ச்சியை ஆண்டவரே இந்த உலகத்துல நாங்க வாழ்கிற வாழ்க்கையில நாங்களும் எங்களை சுற்றி இருக்க ஜனங்களும் காணும்படி உங்க நாமத்தை மகிமைப்படுத்தும்படி நீர் உதவி செய்யும் அப்பா. இயேசுவின் நாமத்தில் இந்த நேரத்துல எங்க எல்லாரையும் நாங்க தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இந்த சத்தத்தை அநேக ஜனங்கள் கேட்கும்படியாக கர்த்தர் தாமே கிரியை செய்வதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்க எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் டீச்சிங்ல அடுத்த வேறொரு தலைப்போடு கூட, வேத வார்த்தையோடு கூட உங்களை நான் சந்திக்கிறேன். தொடர்ந்து தியானிங்க. இது உங்களுக்கு பிளெஸிங்காக இருக்குன்னு சொன்னால் அநேகரோடு நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்க. நீங்கள் தியானிக்கும் போது கர்த்தர் இன்னும் ஆழங்களை உங்களோடு கூட பேசுவார். ஆமென். காட் பிளஸ் யூ.